மேக் எவ்ரி வேர்ட் யோர்ஸ். கர்த்தர் உங்களை ஆலயத்தை என்றால் ஆலயத்தை இல்லை, நீங்களும் ஆலயம் தான். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். கர்த்தர் ஒருத்தரை நினைச்சா ஆசீர்வதிச்சு வர்த்திக்க பண்ணிடுவார். 115 சங்கீதத்தில் அப்படிதான் சொல்றாரு, நான் நினைப்பேன், ஆசீர்வதிப்பேன், வர்த்திக்க பண்ண. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து உங்களை நினைக்கிறாருன்னா இன்னைக்கு மாதிரி நீங்க நாளைக்கு இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு ஏதோ கட்டுக்கோப்பா குடும்பத்தை கொண்டு போயிடலாம், திட்டமிடலாம், இதை வச்சு இஎம்ஐ அடைக்கலாம், அதை வச்சு அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். ஆட்கள் வரும், நீங்கள் எவ்வளவு உங்களுடைய எல்லை கோடுகளை அகலமாக்கினால் உங்கள் திரட்சியை அதுக்கு மிச்சமாக்குவார் கர்த்தர். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். He will break every fear. If you have a fear of finance, he will break it. If you have a fear over sickness, he will break it. If you have a fear over something, எதையாவது குறித்து எதிர்கால பயத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் அதை உடைத்து உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவார். ஆமென் சொல்லுங்களேன். 2வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீ நூல் பிடிச்சிட்ட, கட்ட போற, ஆனால் அது மதில் இல்லாத பட்டணமா தான் இருக்கும், ஏன்னா திரட்சியா இருக்க போகுது. அப்போ அதுக்கு மதில்னா நானும் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன். 3வது அதிகாரத்தில் அடுத்த சீசன் சத்துரு எழும்பி குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். 3வது அதிகாரம், அன்று பிரதான ஆசாரியனாக யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். 2வது வசனம், அப்பொழுது கர்த்தர் சாத்தான் நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானை கடிந்த ஒரு காலம் உண்டு. அந்த யோசுவாவுக்கு அழுக்கான வஸ்திரத்தை எடுத்து அலங்கார வஸ்திரத்தை உடுத்தின ஒரு காலம் உண்டு. There was a season in our life. கர்த்தர் முதலாக உங்களை பார்த்தது, உங்கள் மேல் இறங்கி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் உங்கள் பட்சமாய் வார்த்தையை பேசி நயங்காட்டி உங்களை அழைத்த ஒரு சீசன். ஆமென் சொல்லுங்களேன். அந்த வார்த்தை நிறைவேறுகிற ஒரு சீசன் இருந்தது. There was a season when God fulfilled what he first spoke. முதலாவது பேசின அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றி he encouraged you, உங்களை உற்சாகப்படுத்தினார். அடுத்த கட்டத்துக்கு வாமானே, நான் சொன்னேன்ல, ஆமா சொன்னீங்க ஆண்டவரே, செஞ்சனா செஞ்சீங்க ஆண்டவரே, என்ன சொன்னேன், உன் பாடல் எங்கும் கொண்டு போவேன்னு சொன்னா சொன்னீங்க ஆண்டவரே, உன் பாட்டு எங்கும் போயிருச்சா ஆண்டவரே. இப்ப அடுத்த சீசனுக்குள்ளவா, அடுத்த சீசனுக்கு உனக்கு விரோதமாய் குற்றம் சாட்டின, நமக்கு எதிரடையாய் கட்டளைகளால் நமக்கு விரோதமான கையெழுத்தை குலைத்தா, நடுவில் இராதபடி ஆணி அடித்தா,